வாட் இஸ் ஃபயர்? ஃபயர் அப்படின்னா நெருப்பு கிடையாது. ஸோ ஃபயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், ரிட்டையர் ஏர்லி. அதாவது நம்ம இப்போது ஒரு வேலைக்கு போயிட்டுருப்போம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு நமக்கான ஒரு வருமானத்தை நமக்கு வந்துட்டுருக்கும் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலம். ஆனால் அந்த சோர்ஸ் மூலமாக நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு சொல்லித்தரதுக்கு இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா நம்மளோட இந்தியாவோட கல்ச்சரே ஜாபுக்கு போனால் நம்ம முன்னேறிடலாம், ஜாபுக்கு போனால் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நமக்கு எஜுகேட் பண்ணாங்க. நாம் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு இப்போ நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ்னால் என்ன, நம்ம ஏன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும், அது எப்படி நம்ம இண்டிபெண்ட் அடையணும் அப்படிங்கிற விஷயங்கள் யாருமே நமக்கு இங்கே டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் அப்படி, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, நம்மளோட கல்ச்சர், வேலைக்கு போனால் தான் நம்ம ஏதாவது ஒரு நம்ம நல்ல வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வாழ்க்கை முழுக்க நம்ம இந்த ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கே நம்ம போயிருக்கவே மாட்டோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் நாம் அதை தூக்கி வீசிடுவோம், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபயர் நீங்கள் இண்டிபெண்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களால் வர முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஏன் நாம் மக்களாகிய நாம் ஏன் வாய்ப்புகளை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு வாய்ப்பு நமக்கு கையில் கிடைக்கும், இல்லை அந்த வாய்ப்பை உருவாக்க தெரியணும், அதுவும் நமக்கு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை என்ன பண்ணுறோம், நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அவங்க ஏதாவது அது ஒரு நெகட்டிவாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். இல்லைனாலும் நாம் அதை புரிஞ்சுக்காமல், அதை சரியாக அனலைஸ் பண்ணாமல், அது ஆக்சுவலாக உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு அனலைஸ், எவாலுவேட் எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும், நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. இங்கே வெற்றியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கரெக்டாக அவங்க வாய்ப்பை புரிஞ்சு அதை பயன்படுத்தினவங்க மட்டும்தான் இல்லை ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி சக்ஸஸ் பண்ணவங்க தான் இங்கே வெற்றியாளர்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வாய்ப்புகளை புரிஞ்சிக்கிறதில்ல, தெரிய விருப்பப்படுறதில்ல, கிடைச்சாலும் அதை நம்ம என்ன ஏதுங்கிறத அனலைஸ் பண்ண விரும்புறதில்லை. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம வேலைக்கு போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண கண்டிப்பாக நேரம் இருக்கும். ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் கிடைக்குதா, அதை பற்றி நம்ம எந்த ஒரு அனலைஸும் பண்ண மாட்டோம். அது என்ன ஏது அப்படின்ட்டு நம்ம பண்ண மாட்டோம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாட் இஸ் ஃபயர் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ஸ்டேட்டஸ் அடையணும்னா, நீங்கள் நெருப்பு மாதிரி நம்ம வேலை ஒர்க் பண்ணோம், நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். சரியாக பயன்படுத்திக்கிட்டு நெருப்பாட்டாக வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக ஏர்லியராக நம்ம ரிட்டையர்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தேங்க்யூ.